வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞான பாரதம் யூடியூப் சேனல் பெரியவா பெருமை என்ற பெயரிலே காஞ்சி மகான் கருணை தெய்வம் மகா பெரியவா நிகழ்த்திய அற்புதங்களை உங்களுக்கு வழங்குவதிலே பெருமை கொள்கிறது. இன்றும் ஒரு அற்புத நிகழ்வு. மகா பெரியவருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் நேபாளத்தில் உள்ள பசுபதிநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனத்துக்காக சென்றார். பெரியவருடைய ஆசியால் தரிசனம் மிகவும் சிறப்பாக கிடைத்தது. அப்பொழுது ஒரு ருத்ராட்ச மாலை ஒன்றை அந்த சிவசேத்திரத்திலே அந்த பக்தர் வாங்கி கொண்டார். காஞ்சிபுரத்துக்கு சென்று மகா பெரியவரை தரிசனம் செய்தார். அவர் முன் விழுந்து வணங்கிவிட்டு அவரிடம் பசுபதிநாத சுவாமியின் பிரசாதத்தையும் தான் வாங்கி வந்த ருத்ராட்ச மாளிகையும் அவரிடம் சமர்ப்பித்தார். மகா பெரியவர் அந்த இரண்டையும் தொட்டு ஆசீர்வதித்தார். பிறகு அந்த பக்தரை பார்த்து கேட்டார், ஆமா, இந்த ருத்ராட்ச மாலையை என்ன பண்ண போற என்று கேட்டார். பெரியவா அனுக்கிரகிச்சு கொடுத்தீங்கன்னா நான் கழுத்துல போட்டுக்கலான்னு இருக்கேன் பெரியவா என்று மெதுவாக இழுத்தபடி கூறினார். அப்படியா என்று மகா பெரியவர் சிறிது நேரம் யோசித்தார். சரி, அப்படின்னா இனிமே பொய் சொல்றதை விட்டுருவியா, பொய் சொல்லாம இருப்பியா என்று கேட்டார். அந்த பக்தர் உடனே பதில் சொன்னார், இல்லை பெரியவா, என்னால் அப்படி பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற என்று கேட்டார். இல்லை பெரியவா, நான் பேங்க்ல ஆஃபீஸராக இருக்கேன். சில அக்ரிமெண்ட்டுகளை தயாரிக்கும் பொழுது, சில லெட்டர்களை தயாரிக்கும் பொழுது பொய் சொல்லாமல் தயாரிக்க முடியாது. எனக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் இதை இப்படி எழுது, அதை எப்படி எழுதுன்னு சொல்லும் பொழுது நான் அவங்கள மறுத்து பேச முடியாது. ஏன்னா அவங்க சொல்றதை தானே நான் செஞ்சாகணும். அதனால முழுக்க முழுக்க பொய் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது பெரியவா என்று அவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். அப்படியா என்று யோசித்த பெரியவர் கையில் இருந்த அந்த ருத்ராட்ச மாலையை உருட்டி கொண்டே இருந்தார். சரி, அப்படின்னா ஒன்று பண்ணு, பொய் பேசாத யாருக்காவது இந்த மாலையை கொடுத்துடும் என்று சொன்னதும் அந்த பெரியவர் மிக சந்தோஷமாக அவரை வணங்கிவிட்டு அந்த ருத்ராட்ச மாலையையும் பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு வெளியே வந்தார். மனசுக்குள்ளே பேசிக்கொண்டார், என் ஒய்ஃப் சொன்னபடி அப்படியே நடந்திருக்கேன். நம்ம ஆத்து பூஜை ரூமில் இருக்கிற பெரியவா தான் எப்போதும் எந்த நேரத்துலையும் யாருக்கிட்டையும் பொய் சொல்லாதவா, அவருடைய படத்தில் இந்த மாலையை போடுங்கன்னு சொன்னான். அதுக்கேற்ற மாதிரியே பெரியவாளும் பொய் சொல்லாத யாருக்காவது இந்த மாலையை கொடுத்துன்னு சொல்லிட்டாரு, எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கார் என்று நினைத்து கொண்டு நேரே வீட்டுக்கு சென்று மனைவியிடம் சொல்லிவிட்டு பூஜை ரூமில் இருந்த மகா பெரியவருடைய படத்துக்கு அந்த ருத்ராட்ச மாலையை அணிவித்தார் அந்த பக்தர். கொஞ்ச நாட்கள் சென்றன. மடத்துக்கு வந்த ஒருவரிடம், உன் சொந்தக்காரன் அதான் பேங்க்ல ஆபீசரா இருக்கானே, அவன் என்னால பொய் சொல்லாம இருக்க முடியாதுன்னு பொய் சொல்லாம என்கிட்ட ஒத்துண்டான் தெரியுமோ என்று சிரித்தார். அதாவது பொய் சொல்ல மாட்டேன் என்று தன்னிடம் ஒத்துக்கொண்ட அவனை பொய் சொல்லாதவன் என்று கூறி அவனை ஹரிச்சந்திரனுடைய அம்சம் என்றும் அவர் அந்த சொந்தக்காரரிடம் சொன்னார். பெரியவருடைய கருணையே கருணை அல்லவா, தன்னிடம் உண்மையை ஒத்துக்கொண்டவனை கூட பாராட்டத்தான் செய்கிறார். இதன் மூலமாக பெரியவர் நமக்கு என்ன உபதேசம் செய்கிறார் தெரியுமா? ருத்ராட்ச மாலை போன்ற அரிய விஷயங்களை, பக்திபூர்வமான விஷயங்களை அணிந்து கொள்ளக்கூடியவர்கள் சத்தியமானவர்களாக, உண்மையானவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பது அந்த மகான் நமக்கு உணர்த்தும் விஷயம் அல்லவா. எல்லாவற்றிலும் ஒரு உபதேசத்தை, ஒரு கருத்தை, ஒரு உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார் அந்த நடமாடும் தெய்வம். தன்னுடைய பக்தர்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாக இருக்க வேண்டும், தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், சத்தியமானவர்களாக, உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் அந்த கருணை தெய்வம் எவ்வளவு நடைமுறையை கடைபிடித்து வந்திருக்கிறது பார்த்தீர்களா? தன் பக்தர்களையும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று குருநாதர் நினைப்பது நம்முடைய கொடுப்பினை அல்லவா?
எப்பொழுதும் மகா பெரியவர் தன் பக்தர்களை அரவணைத்து வந்திருக்கிறார், ஆறுதல் சொல்லி வந்திருக்கிறார், அருள் புரிந்திருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. நாம் செய்த புண்ணியம் இந்த நடமாடும் தெய்வத்தின் பக்தர்களாக இருப்பதுதான் இல்லையா? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பக்தர்கள் அனைவரும் மறந்து விடாமல் ஞான பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குரூப்புகளிலும் நம்முடைய ஞான பாரதம் யூடியூப் சேனலை பற்றி ஃபார்வேர்டு செய்யுங்கள். எல்லோரும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் பெரியவா பெருமை ஒவ்வொருவருடைய செல்போன்களுக்கும், லேப்டாப்புகளுக்கும் அல்லது டேப்லெட்டுகளுக்கும் வந்து சேரும். பெரியவருடைய அற்புதங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அல்லவா? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.